வெல்கம் டு ட்ரீம்ஸ் டிவி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரோவை பற்றி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் 11 ப்ரோவை வந்து நான் சைனாவில் தான் வாங்கினேன், இந்தியாவில் வாங்கலை. நான் இப்போ சைனாவில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் சைனாவில் தான் இந்த மொபைல் வாங்கியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11 ப்ரோ, 11 ப்ரோ மேக்ஸ், இந்த 3 மாடல் தான் இல்லையா. இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எப்பயுமே வந்து சைனாவில் வந்து ஐஃபோன் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்பேரிசனில் சைனாவில் வந்து எவ்வளோ ரேட்டு விற்கிது ஐஃபோன் 11 ப்ரோ, 11 ப்ரோ மேக்ஸ், இந்த மூணுத்தோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருது, அதாவது 64 GB, 128 GB, 256 GB, 512 GB, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரேஜ் வைஸாக உங்களுக்கு நான் ப்ரைஸை சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக சைனாவில் வந்து ரெண்டையில் ஆப்பிள் ஷோரூமில் போய் நம்ம மொபைல் வாங்கினோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே ஆன்லைனில் வாங்கினோன்னா கடையில் போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஒரு 500 to 600 வந்து சீப்பாக கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த மொபைல் ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மொபைலோடைய அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா இங்கே சைனாக்கு 64 GB வந்து பிளாக் அண்ட் எல்லோ வந்து 55,000 rupees வருது. அதே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து 54,000 rupees தான் வருது. அதே மாதிரி 64 GB சரி வராது, 128 GB போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 GB வந்து 59,000 வருது. அதாவது 64 GBக்கும் 128 GBக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. 64 GBயோட இது பார்த்தீங்கன்னா 55,000, அதே 128 GBயோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 59,000 தான் வருது. அடுத்ததாக நம்ம வந்து ஐஃபோன் 11 ப்ரோ பார்ப்போமா. இதில் வந்து மொத்தம் 64 GB அண்ட் 256 GB தான் வருது, லான்ச் பண்ணியிருக்காங்க. 64 GB பார்த்தீங்கன்னா 79,000 வருது, 256 GB பார்த்தீங்கன்னா 92,000 வருது. கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ ஃபைனலாக த பிக் டாக் ஐஃபோன் ப்ரோ 11 மேக்ஸ், அதை பற்றி பார்ப்போம். ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸும் ஐஃபோன் 11 ப்ரோவும் சேம் ஸ்டோரேஜில் தான் வருது. 64 GB ஸ்டோரேஜ் அண்ட் 256 GB ஸ்டோரேஜ். 64 GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 96,000 வருது. அதுவே 256 GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1,09,000. ஓகேங்களா, 1,09,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சைனாவில் வருது. 256 GB ஸ்டோரேஜ் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு சைனாவில் வந்து இப்போ எவ்வளோ ரேட்டில் போட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ சைனாவில் ஃபுல்லாகவே வந்து ஐஃபோனுடைய மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாக இந்தியாவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்தியாவோட சைனாவில் ரேட்டு சீப்பாக இருக்கா, ஏன் சீப்பாக இருக்குது, எதனால் அப்படின்றத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். உங்களில் யாருக்காச்சும் நல்ல மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கொடுங்க. நான் சைனாலேருந்து வரும்போது வேணால் வாங்கி யார்கிட்டே கொரியர் பண்ணி விடுறேன். நீங்கள் எனக்கு இந்தியாவில் பேமெண்ட் பே பண்ணிடுங்க. எனக்கு இவ்வளோ இத்தனை % கமிஷன் கொடுத்தா போதும். அதாவது இந்தியாவுடைய சைனாவில் வந்து ஒரு சீப்பாக கிடைக்குதுன்னா எனக்கு ஒரு மொபைலுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி என் வீட்டுக்கே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என் வீட்டுக்கே வந்து நீங்கள் பணம் பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க, எனக்கு நான் பார்த்த உடனே